ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விஷயம். இஸ்லாத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. அதாவது உலகத்தின் கடைசி மதம் அப்படின்னு சொல்லலாம், உலகத்தின் கடைசி மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். இஸ்லாத்தில் ஒரு 3 விதமான நம்பிக்கை பிரிவு இருக்காங்க. ஒன்று சியா முஸ்லீம், லப்பை முஸ்லீம், அடுத்தது போரா முஸ்லீம்ஸ். இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையின் கொஞ்சம் மார்க்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் ஒன்று தான். அதில் முக்கியமாக இந்த சியா முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு மண்டே. ஸோ மண்டே அன்னைக்கு ஒரு குறியீடு. ஸோ இந்த குறியீடை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த குறியீடுக்கு பேர் நக்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அதிக ஆற்றல்களை வரவழைக்க முடியுமா? திங்கட்கிழமை அன்னைக்கு நாம் இந்த குறியீடை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, யா லத்தீஃபு, யா லத்தீஃபு, யா லத்தீஃபு அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா, எதிரிகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு தானாக வரும். எத்தனை தடவை சொல்லணும் யா லத்தீஃபு அப்படின்னா? 129 தடவை. முக்கியமாக அந்த நாளில் சொன்னோம் அப்படின்னா, கடுமையாக இருக்கக்கூடிய குணப்படுத்த முடியாத நோய்களும் குணமாகுமா? உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவங்க ஏதாவது ஒருத்தவங்க ஏதாவது உங்களை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, யா லத்தீஃபு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை உடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உங்களை அதுலேருந்து விடுதலையை கொடுப்பாராம். அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை யா லத்தீஃபு என்கிற வார்த்தையை நீங்கள் ஓதினாலும், மந்திரமாக சொன்னாலும், ஜெபித்தாலும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தையும் வாரி வழங்கும். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவாராம். மனதையும் இதயத்தையும் அமைதிப்படுத்த உதவுகிறதாம். கவலை, மன அழுத்தம் இதெல்லாம் சரியாகும் இந்த யா லத்தீஃபு அப்படின்ற சொல்கிற இந்த மந்திர வார்த்தையை. ஸோ இதை பொதுவாக இஸ்லாமியர்கள் பல பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக சியா முஸ்லீம்ஸில் இருக்கவங்க பல பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பல பேர் இது இஸ்லாத்துக்கு விரோதமானது அப்படின்னு நீங்கள் சில பேருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இதுக்கு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் தெளிவாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தில் இந்த விஷயங்கள் தெளிவாக போட்டிருக்கு. யா லத்தீஃபு அப்படின்னா என்ன, இந்த மந்திரம் எதுக்கு இதை பயன்படுத்தணும், இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டிருக்கு. ஸோ அதனால் நாமளும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்பிக்கைக்கு மார்க்கமும் மதமும் தேவையில்லை என்னை பொறுத்தவரை. ஸோ அதனால் யா லத்தீஃபு இட்ஸ் ஹெல்ப் யூ. அவர் உங்களுக்கு உதவுவார். அவரால் முடியாத காரியம் எதுவும் அல்ல. ஸோ அதனால் முயற்சி செய்து பாருங்கள். திங்கட்கிழமை ஆனால் காலையில் எழுந்த உடனே இந்த குறியீடை பார்த்துட்டு நீ யா லத்தீஃபு அப்படின்னு 129 தடவை சொன்னால் போதும். உங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் உங்களுடைய நாளாக மாறிவிடும். இறைவன் உங்களுக்கு அதுக்கான நாளாக உங்களை மாற்றிடுவார். அந்த நாளில் அந்த மேஜிக் நடக்கும். முயற்சி செய்து பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஸ்லாமிய சொந்தங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். நன்றி. ஏன்னா இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் அக்கல்ட். இது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பல பேர். நிறைய பேருக்கு தெரியாதனால பதிவாக போடுறேன். இது நிறைய பேர் அனுபவித்திருக்கிறார்கள் கூட. முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. அடுத்த பதிவில் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.